بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய விளக்க உரையை நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஆல இம்ரானில் 155வது வசனத்தில் உள்ள முத்தவஃபீக்க ஒரு ஆஃபியூக்க இளைய அந்த சொல்லுக்கு மாத்திரம் உள்ள விளக்கத்தின் ஒரு பகுதியை பார்த்தோம். அதில் இன்னும் சில பகுதிகளை பார்ப்போம். அந்த அர்த்தம் ஈசா நபியுடைய நிலைமையை அவர் கியாமத்தின் அடையாளம் என்கிற ஒரு காரணத்தினாலேயும் அவங்க கொள்ளவே இல்லைன்னு உறுதிப்பட அல்லாஹ் மறுத்ததுனாலேயும் அவர் ஈசா நபி உயிரோடு தான் உயர்த்தப்பட்டார் என்பதை நம்ம நிரூபிட்டோமா. அதுபோக இன்னும் சில வசனங்களை பாருங்கள். இதில் ஈசா நபி அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரிக்கிறது 5:117 இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நீ தான் உன்னை வணங்க சொன்னியான்னு நல்லா கேட்பான். அந்த குல்தல் இன்னாசி இத்தகுதியுனி உம்மி இலாகைனி மிந்தூன் இல்லா, அல்லாவை விட்டு விட்டு என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீ தான் சொன்னாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான் இது. என்ன பதில்? மா குல்துலகும், அவர்களுக்கு நான் சொல்லவில்லை. ஈசா நபி சொல்கிறார். மறுமை நாளில் ஈசா நபி எல்லாம் விசாரிக்கிறான். உன்னை பிடிச்சி கடவுளுடைய குமாரங்கிறாங்களே, நீ தான் சொன்னியான்னு எல்லாம் கேட்குறான். இல்லை, நான் சொல்லலை. மா குல்துலகும், அவர்களுக்கு நான் கூறவில்லை. இல்லாமல் அமர்த்தனி பிஹி, எதை எனக்கு நீ ஆணையிட்டாயோ, உத்தரவு போட்டாயோ, கட்டளை இட்டாயோ, அதை தவிர வேறு ஒன்றை நான் சொல்லலை. நீ என்ன கட்டளை இட்டாய்? அனேபுதுல்லாஹ ரப்பி ஒ ரப்பக்கும், அல்லாவாகிய எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாவை வணங்குங்கள். அனேபுதுல்லாஹ ரப்பி ஒ ரப்பக்கும், உங்கள் இறைவனும் ரப்பி எனது இறைவனுமாகிய அல்லாவை வணங்குங்கள். அப்படித்தான் நான் சொன்னேன். என்னை வணங்க நான் சொல்லலை. ஒ குன்து அலைஹும் ஷஹீதன், நான் அவர்களை கண்காணித்து கொண்டு இருந்தேன். மாதும் துஃபீஹும், நான் அவர்களுடன் இருக்கும்போது கண்காணித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். இதில் அவர் மறுமை நாளில் விசாரிக்கும் பொழுது அவருக்கு பிறகு வழிகட்டு போயிட்டாங்கல்ல, ஏன்ப்பா அந்த வழிகட்டு போனாங்கன்னு இருக்குதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. நான் அவங்கள கண்காணிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். எப்போ கண்காணிச்சிட்டு இருந்தேன்? மாதும் துஃபீஹும், நான் அவர்களுடன் இருக்கும்போது கண்காணித்து கொண்டிருந்தேன்கிறார். நான் உசுரோடு இருக்கும்போது கண்காணித்து கொண்டேன்னு அவர் சொல்லலை. நல்ல வாசகத்தை கவனிக்கணும். அவர் ஈசா நபி உசுரோடு இருக்கும்போது நான் கண்காணித்து கொண்டு இருந்தேன் என்று சொல்லியிருப்பாரையானால், அவர் என்னைக்கு அந்த சிலுவையில் அரைஞ்சாங்களோ அன்றைக்கி செத்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு பிறகு கண்காணிக்கல அர்த்தம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர்களோடு நான் இருக்கும்போது நான் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அவர்களோடு இல்லை. வானத்துக்கு உசத்தப்பட்டதுக்கு பிறகு நான் அவர்களோட இல்லை, உசுரோடு தான் இருப்பார். உசுரோடு இருந்தால் மாத்திரம் கண்காணிக்க முடியாது. உசுரோடவும் இருக்கணும், அவங்களோடையும் இருக்கணும். அவங்க மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் தான் நான் கண்காணிக்க முடியும். ஒரு ஊரில் இருந்து அவர் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் தான் அவர்களை கண்காணிக்க முடியும். அவர் என்ன ஆன்சர் பண்ணுறார், அழகாக பண்ணுறாரு பாருங்கள் ஈசா நபி. ஒ குன்து அலைஹும் ஷஹீதன், அவர்களை நான் கண்காணிப்பவனாக நான் இருந்து கொண்டு இருந்தேன். எதுவரை கண்காணிச்சிருந்தேன்? மா தும்து ஃபீஹிம், அவர்களிடத்தில் நான் இருக்கும் பொழுது. அவர்களிடத்தில் இருக்கும்போது நீ ஏன் சொல்லணும்? நான் உசுரோடு இருக்கும்போது சொல்லிட்டு போயிடலாம்ல. அவர் இறந்துருந்தார்னு சொன்னால், இறந்துருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அதாவது ஈசா நபியுடைய சமுதாயம் வழிகட்டு போயிட்டாங்க, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், செத்து போன பிறகு எனக்கு என்ன தெரியும்னு அவர் சொல்லியிருக்கலாம்ல. அவர் அப்படி சொல்லாமல், எனக்கு 2 நிலையை நீ தந்திருக்கிறாய். ஒன்று அவர்களோடு இருப்பது, இன்னொன்று அவர்களை விட்டு தூரத்தில் இருப்பது, உயர்த்தப்பட்டு இருப்பது. நான் எப்போ நான் கண்காணிக்க இயலும்? அவர்களோடு இருந்தால் தான் கண்காணிக்க இயலும். என்னை தூக்கிட்டு மேலே நான் எப்படி அவனை கண்காணிக்கிறது? அப்போ அவர் என்ன வாசகத்தை எல்லாம் பயன்படுத்த வைக்கிறோட பொருத்தமாக அற்புதமான வாசகத்தை எல்லாம் போடுறான். அவர்களுடன் நான் இருக்கும்போது கண்காணித்தேன், நான் உசுரோடு இருக்கும்போது கண்காணித்தேன்னு வார்த்தையை போட்டிருந்தார்னு வைங்க. அப்படின்னா செத்துட்டார் அர்த்தமாயிரும். அவர் சிலுவையில் அறிஞ்சு கொண்டு விட்டாங்க, அதுக்கு பிறகு பார்க்கலான்னு வரோம். அவர் என்ன பதில் சொல்கிறாரு? என்னையை கண்காணிக்கிறதுக்கு நான் அவங்களோட இருக்கணுமே, நான் அவங்களோட இல்லையே, உசுரோடு தான் இருந்தேன், வானத்தில் இருந்தேன்.
உயிரோடு என்னை உயர்த்திட்டு வந்துட்ட பிறகு இங்கே இருந்து நான் எப்படி அதை கண்காணிக்கிறது? என்னால் கண்காணிக்க அந்த மக்களோட ஒன்று நான் வாழ்ந்தால் தானே கண்காணிக்க முடியும். அவ்வளோ அர்த்தத்தையும் உள்ளடக்கி என்ன செய்கிறார்னு கேட்டால், குன்து அலைஹிம் ஷஹீதன், அவர்கள் மீது நான் கண்காணிப்பவனாக இருந்தேன். மாதும் துஃபீஹிம், அவரிடத்தில் நான் இருக்கும் காலமெல்லாம் நான் கண்காணித்து கொண்டிருந்தேன். பலம்மா தவஃபைத்தனி, நீ என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு, இங்கேயும் கைப்பற்று தான் கொடுக்கணும். மூத்தாக்கின பிறகுன்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால், இங்கே நான் உசுரோடு இருக்க வரைக்கும்னு போட்டிருப்பார். முதல்ல அவர் என்ன வாசம் போடுறாரு, நான் அவங்களோட இருக்கிற வரைக்கும் கண்காணிச்சிட்டு இருந்தேன். என்னை நீ கைப்பற்றி கொண்டதற்கு பிறகு குன்த அந்த ரகீப் அலைஹிம், நீ தான் அவங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொன்னதில் இருந்து என்ன கிடைக்கிறது? அவர் ஈசா நபி அவர்கள் அந்த மக்களோடு இல்லாமல் வேறு தூரத்துலையும் இருப்பார். மக்களோடு இருந்தால் கண்காணிப்பார், மக்களோட இல்லாத ஒரு நிலை அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை விளங்கும் பொழுது அவர் அன்றைக்கி சிலுவையில் அரைஞ்சி சாவடிச்சங்கிறாங்கல்ல, அப்போ அது நடக்கலை என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். என்ன வசனம்னு கேட்டால், இது 5:75 வசனம். என்ன சொல்லுதுன்னா, மல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹ் என்பவர் இல்லா ரசூல், ரசூல் தவிர இல்லை. இந்த மாவுக்கு அர்த்தம் இங்கே தான் செய்யணும். மல் மசீஹ் இப்னு மரியம், மசீஹ் இப்னு மரியம் என்பவர் இல்லை, இல்லா ரசூலுன், தூதராகவே தவிர அவர் அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய குமாரனும் கிடையாது, அவர் தூதரை தவிர வேறு இல்லை. மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலுன், மரியமுடைய மகன் ரசூலை தவிர யாரும் கிடையாது. கது ஹலத்து, சென்று விட்டார்கள், மின் கபலி, அவருக்கு முன்னர் ருசுலு, தூதர்மார்கள் சென்று விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது எப்போ சொல்கிறான்? உம்மத்தை முகமதியாவுக்கு சொல்கிறான். இது ஈசா நபி காலத்தில் சொல்லலை. இதை நம்ம உம்மத்துக்கு, நம்ம காலத்தில் வாழ்ந்த அந்த கிறிஸ்துவ மக்களுக்காக வேண்டி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மசீஹ் இப்னு மரியம் இருக்கார் இல்லையா, அவர் தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் செத்து இருந்தார்னு வைங்க, தூதர் அவர் கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு சரியான வாசகம் செத்துட்டார் என்பது தானே. அவர் தூதர் தவிர வேறு இல்லைப்போ அவரே செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லணும். செத்தவர் எப்படி ரசூலாக கடவுளாக இருப்பார்னு கேட்குற ஒரு இடம் இது. ஆனால் அவர் செத்து இருந்தால் அதுதான் சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இவருக்கு முன்னர் பல தூதர் சென்று விட்டார், இவர் செல்லலைன்னு அர்த்தமாவதா இல்லையா? கது ஹலத்து மின் கபுலிஹிர் ருசுலு, இயேசுவுக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டார்கள்னு ஏன் சொல்கிறான்? இயேசுவும் செத்து இருந்தால் என்ன செய்யணும்? இயேசுவே செத்துட்டாருங்கிற இன்னும் வெயிட்டான வாதமாக போயிருமே. மசீஹ் கடவுள் இல்லைங்கிறதுக்கு செத்துட்டாருன்னா கடவுள் இல்லை தானே. அப்போ ஈசா நபி செத்ததை காரணம் காட்டி எல்லாம் மறுத்தானாங்க, கடவுள்னு கொண்டாடுறாங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறான்? கது ஹலத்து மின் கபுலிஹி, அவருக்கு முன்னால் போய்விட்டார்கள். ருசுலு, தூதர்மார்கள்லாம் போயிட்டாங்க. முன்னால் தான் தூதர்லாம் இவர் ஒன்றும் போகலன்னு அர்த்தம். முன்னால் தூதர்கள் போய்விட்டார்கள்னு சொல்வதில் இருந்த இயேசு இன்னும் போகலை, இந்த குர்ஆன் இறங்குகிற காலத்தில் இயேசு இன்னும் சாவலை அப்படின்னு சொல்லிட்டு, உம்முஹு சித்திகா, அவனுடைய தாய் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார், மரியம் உண்மைப்படுத்துகிறவராக இருந்தார்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதை வச்சு கடவுள் தன்மையை மறுக்கிறான் என்று கேட்டால், காணா, ரெண்டு பேரும் ஈசாவும் அம்மாவும் ஏகுலானி தாம், உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். அப்புறம் என்ன கடவுளுங்கிறன்னு நல்லா கேட்குறான். அவரை கடவுள் நினைக்கிற மக்களுக்கு அவர் கடவுள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு அல்லாஹ் சாப்பிட்றது தான் ஆதாரமாக காட்டுறான், செத்தது ஆதாரமாக காட்டல. செத்து இருந்தால் அதை விட ஆதாரம் என்ன இருக்குது? ஈசா நபி இந்த வசனம் இறங்குற காலத்தில் அப்போயே செத்து இருந்தார்னு கேட்டால், அடே அவர் ரசூல்னு, அவர் செத்துட்டார்ரா, செத்தாலே ஏண்டா போட்டு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இது இப்போ உசுரோடு இன்றைக்கி இருக்க போய் தானே அந்த என்ன செய்கிறான்? கது ஹலத்து மின் கபலி, அவர் மூத்தா போலன்ற அர்த்தம் வராமல் வராதா? அதாவது மல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடையவன் மசீஹ் என்பவர் இல்லா ரசூல், தூதர் தவிர வேறு இல்லை. கது ஹலத்துனா சென்று விட்டார்கள், செத்துட்டாருன்னு அர்த்தம். கது ஹலத்து மின் கபலிஹி, இவருக்கு இயேசுவுக்கு முன்னால் சென்று விட்டார்கள். ருசுலு, தூதர்மார்கள் சென்று விட்டார்கள். இவருக்கு முன்னால் தூதர்மார் சென்று விட்டார்கள். இவர் செத்து இருந்தால் இவர் செத்துட்டாருங்கிறத சொல்லுவாங்களா, முன்னாடி செத்து சொல்லுவாங்களா? இவரே செத்து இருந்தாருன்னு அதைத்தானே முதல்ல சொல்லணும். அல்லாஹ் அவ்வளோ நுணுக்கம் இல்லாதவனா? அவரே செத்து இருந்தால் என்ன செய்யணும்? அடே மசைய போய் கடவுளுங்கிற, அவர் செத்துட்டாரா, எவ்வளோ அழகாக இருக்கும் அது. செத்து இருந்தார்னு உண்மையில் அவர் அன்றைக்கி செத்துட்டார்னு அவர் சொல்வார்களே. ஆனால் இந்த இடத்துல அதை பயன்படுத்துகிற இவ்வளோ பொருத்தம் அமைஞ்சிருக்கேன்.
ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுறான், கது ஹலத்து மின் கபிலிஹிர் ருசுலுங்கிறான். அவருக்கு முன்னால் தூதர்கள் போய்விட்டார்கள், அப்போ இவர் இன்னும் போகல. உம்மு சித்திகா, உம்மு வந்து சித்திகாவாக இருந்தாங்க. சொல்லிவிட்டு காணா ஏகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உணவு திங்கிற ஆளை எப்படி கடவுளுங்கிற, ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, சாப்பிட்டா மலைஜலத்தை சுமந்துருப்பாங்களா இல்லையா, அப்புறம் என்ன வந்து கடவுளுங்கிற. காணா ஏகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உந்தூர் கைஃபனு பையனுலகும்ல ஆயாத், சான்றுகளை எப்படி நம்ம தெளிவாக்குறோம் என்பது சிந்தித்துப்பார். சும்மந்தூர் அண்ணா யூபகூன், எப்படி திசை திரும்புகிறார்கள் என்பது பாரு. நான் எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், எப்படி குழப்புறாங்க பாருன்ட்டு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அந்த 5:77 வசனம் வந்து ஈசா நபி இறந்து இருப்பாரையானால், இந்த வசனம் இறங்குற ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு முந்தைய ஈசா இறந்திருப்பாரையானால், அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்களை நோக்கி தான் நம்ம வாதத்தை வைக்கிறோம். ஏன்ப்பா மசீகை போய் கடவுளுங்கிறீங்கப்பா, ஒரு ரசூல் தானப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வாதத்தை வைக்கணும், செத்துட்டாருங்கிற வாதத்தை வைக்கணும். செத்து இருந்தா, அவர் மரணித்து இருந்திருப்பாரையானால் எந்த வாதத்தை குரான் வச்சுருக்கேன், நீ வந்து மரியமை வந்து கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அவர் செத்து போயிட்டார்ப்பா அப்படி சொல்லாமல் அவருக்கு முந்தி உள்ளவங்க செத்துட்டாங்கிறான்ல. முந்தி உள்ளவங்க செத்துட்டாங்கன்னா அவர் இன்னும் ஜாபமாக தான் இருக்கிறார். முன்னாடி உள்ளவர் செத்துட்டாலும் இவர் சாகாமல் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் ரசூல் தான். அப்போ ரசூலுங்கிறத எதை வச்செல்லாம் நிறுவுறான், கடவுள் இல்லைன்னு எதை வச்சு நிறுவுறான்னு கேட்டால், காணா ஏகுலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டாங்க போ, அதோடு விட்டு போ, அப்புறம் என்ன கடவுளுங்கிறன்னு கேட்குறான். அப்போ இந்த வாசம் எதை சொல்லுதுன்னு கேட்டால், அவர் வந்து மரணிக்கவில்லை, உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன இருக்குது, இதுவும் சொல்கிறது. அதே மாதிரி வந்து இந்த வசனம் ஆச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து அவங்க காட்டுவாங்க. இந்த கருத்தில் உள்ளவங்க, எந்த கருத்தில் உள்ளவங்க, ஈசா நபி வந்து இறக்கலைங்கிறதுக்கு இவ்வளோ ஆதாரத்தை காட்டுறோம், தெளிவான ஆதாரத்தை காட்டுறோம். அப்படி காட்டினாங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா வேறு ஒரு வசனத்தை கொண்டாந்து காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்கன்னு கேட்டால், ரசூல்லாவை பற்றி இதே மாதிரி வசனம் வரும். ஒமா முகமதுன்னு இல்லா ரசூல், முகமது ரசூலை தவிர யாரும் இல்லை. கது ஹலத்து மின் கபிலிஹிர் ருசுலு, அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள்னு வந்தால் அது இயேசு அடங்கிடுவார்கள். அப்படி அந்த வாதம் வைக்கிறாங்க. இயேசு செத்துட்டாருங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒமா முகமதுன்னு இல்லா ரசூல், ரசூலை தவிர வேறு, முகமது ரசூலை தவிர வேறு கிடையாது, கடவுள் கிடையாது. கது ஹலத்து மின் கபிலிஹிர் ருசுலு, அவருக்கு முன்னாடி தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபையும் மாத்தவ் குத்தில, அவர் மரணித்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபுத்தும் அல்ல ஆக்காபிக்கும், வந்த வழியே நீங்கள் பின்னங்கால் பிடரில் கூட ஓடிவிடுவீர்களா. உமை என்கழிவால் அகிபைகி, பின்னங்கால் வழியாக யார் திரும்பி செல்கிறானோ பல எதுரல்லாக செய்யா, அவன் அல்லாவுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது. எஜிசில்லாஹு ஷாக்கிரேன், நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வந்து கூலி கொடுப்பான் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூல்லாவை பற்றி சொல்லும்போது ரசூல்லாவுக்கு முந்தி தூதர்கள் செத்துட்டாங்கன்னு வருத, அப்போ ஈசா முந்தின வருதானே, அவர் இறந்துருப்பார்னு இதிலேருந்து எடுக்கலாமேன்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. அந்த கருத்தில் உள்ளவங்க கடந்த காலங்களில் வச்சு இருக்கிறாங்க. ஒமா முகமது இல்லா ரசூலை வச்சுக்கிட்டு முகமதுக்கு முந்தி எல்லாரும் இறந்து விட்டார்கள்னா இயேசு உள்படன்னு வருமா வராதா, அவங்க வாதம் இயேசு உள்பட அப்படின்னு வரும். அப்போ இறந்துட்டார்கள், இயேசு உள்பட இறந்துட்டார்கள்ங்கிற கருத்து இதை தருகிறது, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ இயேசு உள்பட எல்லாரும் இறந்துட்டார்கள்னு இந்த வசனத்துக்கு அது அர்த்தம் வருது. இருந்தாலும் பொதுவாக வந்து ஒன்றை சொல்லிவிட்டு வேறு இடத்துல விதிவிலக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா நம்ம விதிவிலக்கு தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த விந்தில் இருந்தான் பிறக்கிறான் என்பது ஒரு சட்டம் வந்துருச்சு. அதிலேருந்து விதிவிலக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, அதில் ஈசா அடங்க மாட்டாருங்கிறீங்கல்ல, அந்த இடத்துல சொல்லப்படாட்டா கூட ஈசாவுக்கு அது பொருந்தாதுங்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க, வேறு வசனங்களை வச்சு. ஈசா நபி வந்து தந்தை இல்லாமல் பிறந்தார் என்பதற்கு தெளிவான சான்று இருக்கிற காரணத்தினால் எல்லா மனிதனும் விந்திலிருந்து பிறக்கிறான், உயிரினிலிருந்து பிறக்கிறான் என்கிற பொது விதி, அது பொதுவான விதி தான். அந்த விதியை வச்சுக்கிட்டு இயேசுவும் அப்படி பிறந்தார் என்று நீங்கள் சொல்லலாம் என்று இருந்தாலும், இயேசுவுக்கு தனி சட்டம் சொன்ன பிறகு சொல்ல முடியுமா? இயேசுக்கு தான் தனியாக சொல்லிவிட்டானே, அவர் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் களிமாவில் உண்டானவர்னு சொல்லிவிட்டானே. அதனால் எல்லாரும் விந்து துளைக்கு பிறந்தார்கள்னு ஒரு இடத்துல இருக்கும். இயேசுவுக்கு தனி சட்டம் இருக்கும், பக்கத்து பக்கத்துலலாம் இருக்காது. நம்ம ரெண்டையும் மெர்ஜி பண்ணி இவரை தவிர மற்றவங்கன்னு அர்த்தம் செய்ய வேண்டியதானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விந்துக்கு பிறந்தவரா, ஹவ்வா வந்து விந்துக்கு பிறந்தவங்களா? 3 பேரை கழிச்சிடுறோமா இல்லையா? ஆதம், ஹவ்வா, இயேசு 3 பேருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த மனித குலம் தோன்றுவதற்குரிய பொது விதியில் அடங்க மாட்டார்கள். பொது விதியை சொன்னாலும்
ஆதமுக்கு பிறந்தான்னு இப்படி விளங்குனீங்க? அவருடைய வரலாறு இருக்குது, படைக்க தான் பட்டார்னு இருக்குது. ஹவ்வாவையும் கழிச்சிங்க அதிலிருந்து, அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்கன்னு வரலாறு இருக்கிறது. ஈசாவையும் கழிக்கிறோம், அவங்களுக்கு வரலாறு இருக்குது. வரலாறு குர்ஆன் ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த 3 பேரும் வந்து வேறு விதமாக படைக்கப்பட்டார்கள் என்ற ஆதாரம் இருக்குமேயானால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் விந்துக்கு பிறக்கிறான் என்கிற ஒரு விஷயம் வந்து விதிவிலக்கு இருக்குது. 3 பேருக்கு அதுலேருந்து விதிவிலக்கு இருக்குன்னு வழங்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கே எல்லா தூதரும் போயிட்டாங்க என்பது. அது எதுக்கு எல்லாம் சொல்ல வர்றான்னு கேட்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாவலை, அவங்க செத்துட்டாங்கன்னா நம்ம இனிமேல் இஸ்லாமே கிடையாது மாதிரி நினச்சாங்க அந்த உஹது போரில். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், முகமது ரசூல் தானப்பா, அவங்களுக்கு முன்னாடி பல தூதர் போயிட்டாங்க, இவரும் போயிடுவார், போனால் அதனால் திரும்பிடுவீங்களா? அல்ல மார்க்கத்துட்டு போயிடுவீங்களா? அவருக்காக தான் மார்க்கத்தில் இருக்கிறீங்களா? அல்லாவுக்காக நீங்கள் இருக்கலையான்னு கேட்குறான். அதுக்கு தான் இந்த வசனம் வருது. அப்போ இந்த வசனத்தில் இந்த அர்த்தம் வந்தாலும், இந்த வசனத்தில் எந்த அர்த்தம்? முகமதுக்கு முந்தி இறந்து விட்டார்கள் என்பதில் வந்து ஈசா நபி அடங்குற மாதிரி இருந்தாலும், ஆனால் ஈசா நபிக்கு விதிவிலக்கு தனியாக சொல்லப்பட்டிருக்க. இப்போ நான் சொன்னோம்ல, நேற்றைய பாடத்தெல்லாம் சொன்னோம்ல, அந்த விதிவிலக்குகளை வச்சு பார்க்கும் பொழுது அது ஈசா நபி கட்டுப்படுத்தாது என்பதையும், இதே ஸ்டைலில் ஈசா நபிக்கு எல்லாம் பயன்படுத்தின வாசகம் இருக்க, அவருக்கு முந்தி பலர் போயிட்டார்கள்னு அந்த விதிவிலக்கை வைத்துக்கொண்டு இயேசு போகலை, அது இயேசுவை கட்டுப்படுத்தாது என்று என்ன செய்யலாம்? நம்ம விளங்கி கொள்ளலாம். அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். இது ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க, எதிர் ஆதாரமாக காட்டுவாங்க. அதனால் வந்து ஈசா நபி அவர்கள் வந்து உயர்த்தப்படுவது அல்லாஹ்வை நம்புகிற ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் நினச்சா என்ன செய்வான்? எப்படி வேணாலும் வசத்துவான். அவனுக்கு சக்தி இருக்குது. அவர் பிறக்கிறது எப்படி அதிசயமாக்கி வைத்திருக்கிறானோ அது மாதிரி செஞ்சுருப்பான். அதனால் வந்து அந்த ஈசா நபி அவர்களுடைய வசனத்துக்கு எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், உன்னை வந்து உயர்த்தி கைப்பற்றி உன்னை உயர்த்துவேன். இப்போ ஆரம்பத்துக்கு வாங்க, எப்படி வருது? இது காலல்லாஹு யா ஈசா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றி ஓ ராஃபியூக்க இலைய, என் பக்கம் உன்னை ஒசத்தி கொள்ளுவேன். ஈசா வந்து ஒசத்ததுக்கு முன்னாடியே என்ன செய்யற? நீ பயப்படாத, உன்னைய சாவடிச்சிடும். அது இன்னொன்று சொல்ல போனாங்க, ஒரு மனிதனை மௌத்தாக்குற ஒரு விஷயமா இருந்தால் இதை சொல்லணுமா? ஈசா நபிட்டு போய் உன்னை மௌத்தாக்கிறவன் எல்லாத்தையும் தான் மௌத்தாக்குவான். அதாவது அந்த மௌத்தாக்குற ஒரு விஷயத்தை போய் அல்ல ஈசாட சொல்லுவானா? யாருக்கு தெரியாது? இது என்னை மூத்தாக்குறேன்னு என்ற இறைவன் சொல்லணுமா? தய உன்னை சாவடிச்சிருவோம். இது இன்றைக்கி எல்லாரும் தான் சாவடிப்பான். குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத் தானே. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது மரணிக்கிற அர்த்தம் கொடுத்தீங்கன்னு வைங்க, ஈசாவே உன்னை சாவடிச்சிருவேன். இது என்ன சொல்லி? ஈசாவுக்கு என்ன? எல்லாருக்கும் அந்த கதை தானே. எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை போய் யாராவது சொல்லுவாங்களா? எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் செத்துருவேங்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் செத்துருவீங்கிறது. ஒவ்வொரு நபிமார்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க செத்துருவாங்க என்பது தான். அப்போ செத்துருவோம் என்கிற ஒரு விஷயம் வந்து அனைவருக்குமானது தானே. அனைவருக்குமானதாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உன்னை சாவடிச்சிருவேன் ஒரு மனிதனை நோக்கி சொல்கிறது கொள்றதுங்கிற அர்த்தத்தில் வேண்டாம் சொல்லுவான். இறைவன் இதை சொல்லுவானா? உன்னை சாவடிச்சிருவேன்னு ஒரு ஆள்கிட்ட மட்டும் சொல்லுவானா? அதை எல்லாத்தையும் சாவடிச்சிருவேன் பொதுவாக விதியை போட்டானவன். எந்த மனுஷனாக இருந்தாலும் மௌத்தாகி தீரனு. குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத் ஐனமா தக்கூனும் எதிரிக்குமுல் மௌத், எங்கே நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். உலவு குந்தும் ஃபி புருஜுமு ஷையதா, வலுவான ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரிதான், உங்களை வந்து மௌத் அடைஞ்சிரும். இப்படியெல்லாம் சொல்லி மரணிக்க செய்தல் என்கிற ஒரு விஷயம் வந்து ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்லி தெரிய வேண்டிய விஷயமா? எனக்கோ உங்களுக்கு யாருக்காவது சொல்லியா தெரியணும்? எனக்கு வந்து உன்னை சாவடிச்சிருவேன் என்ன நான் என்ன செய்ய? எனக்கு புது செய்தியாக இருக்குமே. அது சாவதான் அடிப்பானே, நான் தான் செத்து தானே போக போகிறேன். அப்போ எல்லாரும் செத்து போகிறவர்களாக இருக்கும்போது, ஈசா நபியும் சாகக்கூடியவராக இருக்கும்போது அவரை நோக்கி அல்லாஹ் பேசுனது கைப்பற்றி உயர்த்து கொள்வேன் என்பது பொருந்துமா? உன்னை சாவடிச்சது ஒசத்திருவேங்கிறது பொருந்துமா? சாவடிச்சது ஒசத்துவேங்கிறது எல்லா மனிதனுக்கும் இது. ஈசாவுக்கு என்ன சிறப்பு இதில் இருக்குது? சாவடிச்சிட்டு தான் போய் சாவடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒசத்துக்கு தானே போயிடுறான். இது காஃபிருக்கு வரைக்கும் இருக்குதா? எல்லாரையுமே ஒசத்துறது என்பது வந்து எல்லாரையும் தான் சாவடிக்கிறான். சாவடிச்சுட்டு அந்த ரூஹை எடுத்துகிட்டு போயிடுறானா இல்லையா? அப்போ சாவடித்து விட்டு அந்த ரூஹை எடுத்துகிட்டு போகிறதுங்கிற அர்த்தத்தை வச்சுங்க என்று சொன்னால் இதில் என்ன ஈசாவுக்கு சிறப்பு இருக்குது? ஈசாவுக்கு முன்கூட்டியே ஒரு சிறப்பை சொல்கிறதுக்கு தானே இதை சொல்கிறான். நீ பயப்படாத, இவங்க கொன்றுவாங்க, நஞ்சப்பற்றாத, தைரியமாக சொல்லு, உன்னை நான் கைப்பற்றி ஒசத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இது சொல்ல வேண்டிய செய்தி. கைப்பற்றி ஒசத்துதல் என்பது நடக்காது. சாவடித்தல் என்பது நடக்கும். சாவடித்தல் என்பது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அவர் ஈசாவை தெரிஞ்சு வச்சுருப்பார். அவரும் எப்போ அந்த டைம் வரும்னு காத்துட்டு தான் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட போயிட்டு உன்னை சாவடிச்சிருவேன், சாவடித்து ஒசத்துவேன்னு என் சொல்லணும், எல்லாருக்கும் செய்கிற விஷயம் தானே அது. ஈசாவுடைய எப்படி சிறப்பாக ஆக முடியும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க வந்து ஈசா நபியை எப்படி, அதாவது கொஞ்சம் அறிவுன்னு சிந்திக்கிறாங்க, பகுத்தறிவை கொண்டு சிந்திச்சுக்கிட்டு இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு மனசில் பச்சுக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்தவாறு குர்ஆன் வசனத்தை வளைக்கிறதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை வருகிறது. இப்போ திரும்பி ஒருக்கா வாங்க, இது காலல்லாஹு யா ஈசா, ஈசா அல்லாஹ் கூறியதை நினைத்து பாருங்கள், யா ஈசா, ஈசாவை இன்னி முத்தவஃபீக்க, நான் உன்னை மரணிக்க செய்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அர்த்தம் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நான் உன்னை கைப்பற்றுவனாக இருக்கிறேன், கைப்பற்றி ஒரு ஆஃபியூக்க இலையே என் பக்கம் ஒசத்தக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்று இதனுடைய அர்த்தம் முடிஞ்சு போச்சு. குழப்பம் இல்லாமல் தெளிவாச்சு. என்ன அர்த்தம் செய்யணும்? உன்னை கைப்பற்றி ஒசத்துபவன், சாவடித்து ஒசத்துபவன் கிடையாது. சாவடித்தல் என்பது அவருக்கே தெரிந்த ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும். அதுலேருந்து ஒரு விதிவிலக்கான ஒரு விஷயத்தை தான் நல்லா இங்கே சொல்கிறான் அப்படின்னு சிந்தித்தாலே இந்த அர்த்தம் செய்ய மாட்டாங்க. அடுத்ததாக என்ன செய்கிறான்னா, ஓ முத்தஹீருக்க, இன்னி முத்தஹீருக்க, அங்கே இன்னின்ட்டு வந்துடும் அத்துப்பு. அது முத்தவஃபீக்க உள்ள அத்துப்பு செஞ்சிங்கன்னா இன்னி முத்தவஃபீக்கன்னு வந்துச்சுல்ல, அப்போ இங்கே ஒரு இன்னி சேர்ந்துக்கிறோம். அப்போ இன்னி முத்தஹீருக்க, தஹர என்றால் தூய்மையாக்கினான். தகாரத்துங்கிறோம்ல, தகாரத்துங்கிற வார்த்தையிலேருந்து தகாரன்னா தூய்மையாக ஆக்கினான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். முத்தஹீருன் தூய்மையாக ஆக்கக்கூடியவன், இன்னி முத்தஹீருன் நான் தூய்மையாக ஆக்கக்கூடியவன். அது கொண்டே காவுல இலாஃப செஞ்சோம்னா தன்வீன் போயிடும். முத்தஹீருக்க, முத்தஹீருன் ஈயாக்கங்கிற சொல்லுதான் அது. அப்போ இன்னி முத்தஹீருக்க, நான் உன்னை தூய்மைப்படுத்துபவனாக இருக்கிறேன். யாரை விட்டு தூய்மைப்படுத்த வேண்டாம்? மினல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்களிடமிருந்து உன்னை பரிசுத்தமாக்கிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். உன்னை வந்து லேசில் விட்டுற மாட்டேன், உன்னை மேலே கொண்டு போயிடுவேன், இந்த அசிங்கம் முடித்த பயலிலிருந்து உன்னை தூய்மையாக்கி விடுவேன். அது மாத்திரம் இல்லாமல் ஓ ஜாயில் உள்ளதீன இத்தபூக்க, ஓ ஜாயிலுன்னா இன்னி ஜாயிலுன்னு வந்துடும். அங்கேயும் ஒரு இன்னி இருக்குது, அத்துப்பு இருக்குது. ஓ இன்னி நான் வந்து ஜாயிலுன் ஆக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லதீன தபூக்க உன்னை பின்பற்றுகிறார்களே அவர்களை ஆக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஃபௌக்கல்லதீன கஃபரு நிராகரிக்கிற மக்களுக்கு மேலே ஆக்குவேன். உன்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நிராகரிக்கிற மக்களுக்கு மேலே ஆக்குவேன். எவ்வளோ நாளைக்கு ஆக்குவேன்? இல்லா யோமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறான். இந்த விஷயத்துக்கு நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம். அதாவது அவரை பின்பற்றியவர்களை வந்து மேலே உசத்துவேன் என்று சொன்னால் கிறிஸ்தவர்னு நீங்கள் விளங்கிக்கக்கூடாது. எந்த ஒரு கிறிஸ்தவருமே ஈசா நபியை பின்பற்றவே இல்லை. ஈசா நபியை அவங்க பின்பற்றவே இல்லைங்கிறது அவங்கள பகிரங்கமாக ஒத்துக்கிற விஷயந்தான். ஏன்னு கேட்டால் அந்த இந்த மூணு கடவுள் கொள்கை என்பது ஈசா சொன்னது கிடையாது. ஈசாவுடைய மரணத்துக்கு பிறகு என்னை கொண்டாடுங்கன்னு அவர் சொன்னதும் கிடையாது. ஈசாவுக்கு பிந்தி உள்ள கதைகள் எல்லாம் பவுலடிகள்னு ஒருத்தர் உண்டாக்குனதானே தவிர ஏசு சொன்னது கிடையாது. ஏசு சுண்ணத்து பண்ணியிருக்கிறாரு, அது வந்து தேவையில்லைங்கிறார் பவுல். அதான் பைபிளில் சட்டமாக அன்னைக்கு கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் இயேசு வந்து பன்றிக்கறி சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் இவங்க என்ன செய்கிறாங்க, நீ சாப்பிடுவதும் சரி தான், சாப்பிடாமல் இருப்பதும் சரி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனால் இவங்க இயேசுடைய எந்த ஒன்றையுமே அவங்க ஒரு கடவுளை தான் அவர் சொன்னார். அதனால் பின்பற்றியவர்கள் யார் வருதுன்னு கேட்டால், இயேசு சொன்ன அந்த தௌஹீதில் யார் இருக்கிறாங்களோ முஸ்லீம்களை தான் இது குறிக்கும். இன்றைய காலத்தில் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இது சொல்லும் பொழுது தங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குங்கிறது தான் ரசூல் அதை சொல்கிறாங்க. ஓ ஜாயில் உள்ளதீன இத்தபூக்க, உன்னை பின்பற்றியவர்களான முஸ்லீம்களை நான் ஆக்குவேன். ஃபௌக்கல்லதீன கஃபரு, காவிர்களுக்கு மேலே நான் ஆக்கி விடுவேன். இல்லா யோமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும். இன்னைக்கு கியாம நாள் வரைக்கும் நம்ம தானே மேலே இருக்கிறோம். கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக முஸ்லீம்கள்கிட்ட தான் அவங்க வந்து பேச முடியாமல் இருக்கிறாங்க. மேலே இருக்கிற கொண்டு கருத்து வந்து ஆட்சி அதிகாரம்னு வச்சுருக்கக்கூடாது. தார்மீக ரீதியாக எவனுடைய கருத்தை வந்து எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்குகிறார்களோ அவங்க கீழே இருக்கிறாங்கன்ற அர்த்தம். யார் வந்து அனைத்துக்கும் பதில் வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவன் மேலே இருக்கான்னு அர்த்தம். அவனுடைய கை ஓங்குறது, அடிக்கிறது, உதைக்கிறது அந்த அர்த்தத்தில் கிடையாது. அந்த மாதிரி மேலே வைக்கிறது கிடையாது. நீ எந்த மாதிரி இருந்தாலும் பல கடவுள் சரியா, ஒரு கடவுள் சரியா, இந்த இதுக்கு உனக்கு பதில் சொல்ல இயலாம், எங்களுக்கு தான் ஏலம், நம்ம தான் மேலே இருக்கிறோம். கடவுளுக்கு மகன் இருக்கிறான் என்பது சரியா, இல்லைங்கிறது சரியா, இல்லைங்கிறது தான் சரி, அது நம்ம சொல்கிறோம். இருக்குங்கிறவனுக்கு சொல்ல முடியலை. அந்த மாதிரி அவரை பின்பற்றுவது என்று சொன்னால் ஈசா நபி வந்து கிறிஸ்தவர்களை உயர்த்தவன் இங்கே சொல்லவே இல்லை. உன்னை பின்பற்றுவர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான். பின்பற்றுவன்னு என்ன அர்த்தம்? அவர் இந்த உலகத்தில் தூதராக எதுக்கு அனுப்பப்பட்டாரோ, எதை சொன்னாரோ, எதை சொன்னதாக அவங்களே பைபிளில் எழுதி வச்சுக்கிறாங்களோ அந்த விஷயங்களை வந்து கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கிறாங்களா?
ஏற்றுக்கிறவே இல்லை. அவங்க கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சாங்க, இயேசு சொன்னது பெரிய பெரிய ஆடைகளை தொங்க விட்டு கொள்ளாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பெரிய பெரிய ஜுப்பா, முழங்காலுக்கு கீழே ஒரு ஜுப்பா போட்டு திரியிறாங்க. அவர் கடுமை எச்சரிக்கை பண்ண ஒரு விஷயம், நீங்கள் இப்போ பயணத்துக்கு ஒரு கைத்தடியை தவிர, ஒரு செருப்பை தவிர வேறு ஒன்றும் வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன செய்கிறாங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், பெரிய பெரிய கோடி கோடியாக சொத்துக்களை திரட்டி வைத்து கொண்டு இருக்கிறாரு. இவங்க பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருப்பாங்களா? அதே மாதிரி உங்களில் எவனையும் தந்தை என்று அழைக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபாதருங்கிறாங்க இவங்க, எல்லாருக்கும் ஃபாதர் யார், தந்தை இல்லாதவர் தந்தைங்கிறாங்க. அவர் பச்சையாக தடுத்தார், நீங்கள் உங்கள் உலகத்தில் எவனையும் ஃபாதர் தந்தை என்று சொல்லாதீர்கள்னு சொன்னார். இவங்கள இந்த மத குருவுக்கு வச்சுக்கிற பேரை ஃபாதர் ஆக்கிட்டாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் இவர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக கிறிஸ்துவ மக்கள் இருக்கவில்லை. அன்றைக்கும் இருக்கல, இன்றைக்கும் இருக்கலை. அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த சீடர்கள் இருந்தாங்களே, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு பிந்தி அவர் பேரை பயன்படுத்தி கொண்டு இவங்க தங்களுக்கு ஒரு அதிகாரத்தை உண்டாக்கிட்டார்களே தவிர யாருமே இயேசுவின் கொள்கையில் இருக்க கிடையாது. அதனால் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கிறிஸ்துவம் என்பது இயேசுவால் உண்டாக்கப்பட்டதே கிடையாது. யார் உண்டாக்குறா? பவுலடிகள் தான் உண்டாக்குனார் என்பது அந்த மைக்கேல் ஹார்ட் த 100ங்கிற புக்கில் சொல்லுவார். அவர் 100 பேருங்கிற புஸ்தகத்தில் இயேசுவையை நான் முதலிடத்தில் கொடுக்கல, அவரையே 3ஆவது இடத்துல போட்டிருக்கிறேன் என்று கேட்டால், முகமது ஏன் ஃபஸ்ட் இடம் கொடுத்தேன்னு கேட்டால், முகமதுடைய மார்க்கத்துக்கு முகமது தான் சொந்தக்காரர், இயேசுடைய மார்க்கத்துக்கு இயேசு சொந்தக்காரர் இல்லைங்கிறார். இயேசுடைய மார்க்கத்தை உண்டாக்குனது பின்னாடி வந்த பவுலடிகள்ங்கிறார். அதனால் இவங்களுடைய மார்க்கம் இயேசுடைய மார்க்கம் கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை தான் இது சொல்லுது. ஜாயில் உள்ளது நான் இத்த போவுக்க, இயேசுவே ஈசாவே உன்னை யார் பின்பற்றுகிறார்களோ, நம்ம மட்டும் தானே பின்பற்றுறோம். பின்பற்றுன்னு எடுத்து அவர் எந்த கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுவது. அப்போ யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ அந்த மக்களை நான் ஆக்கி விடுவேன். போக்குள்ளதீன கஃபரோ, நிராகரிக்கும் மக்களுக்கு மேலே ஆக்கி விடுவேன். இல்லா யோமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் ஆக்கிடுவேன். பிறகு சும்மா இளைய மர்ஜுவுக்கும், உங்களுடைய மர்ஜு ரஜாண்டா திரும்பினான்னு அர்த்தம். ரஜா என்கிற வார்த்தைக்கு திரும்புதல்னு மஸ்தர் எடுக்கிறதா இருந்தால் ருஜுன்னு சொல்லுவாங்க, ருஜுன் அதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மர்ஜுன் என்று சொல்லுவாங்க. மர்ஜு என்பது இஸ்முல் மக்கான், இடத்துக்கு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் மஸ்தரும் மர்ஜுன்னு வரும். 33 வகையான மஸ்தர் வரும்ல, அதில் மஃபீலுங்கிறது ஒரு மஸ்தர் தான். அது சும்மா இளைய மர்ஜுவுக்கும், உங்களுடைய மீளுதல், உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது. ஃபஹுக்குமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் தீர்ப்பளிப்பேன். ஃபீமா குன்தும் பிஹி தக்தலிஃபூன், எதில் நீங்கள் கருத்து வேறுபாடு முரண்பட்டீர்களோ அதுக்கு நான் தீர்ப்பளிங்க, அங்கே வாங்கடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த 55வது வசனத்தை முடிக்கிறான். அப்போ இந்த வரைக்கும் நம்ம ஆலை இம்ரானுடைய 55 வசனங்களில் முக்கியமாக ஈசா நபி சம்பந்தமான விஷயங்களை கடந்த 2 நாட்களாக முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். ஈசா நபி மரணிக்கவில்லை, உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, மரணிக்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கக்கூடாது என்பதையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக 56வது வசனம். 56வது வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அம்மல்லதீன கஃபரு, யார் நிராகரிக்கிறார்களோ, யார் ஈசாவை பின்பற்றுகிறார்களோ, இது ஆலை இம்ரானுடைய வசனம். ஏற்கனவே எடுத்துக்காட்டினதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டின வசனங்கள். இது ஆலை இம்ரான்லேயே 56வது வசனம். அம்மல்லதீன கஃபரு, யார் நிராகரிக்கிறார்களோ, போ அதிபுகும் அதாபன் சதீதா, அவர்களை கடுமையாக நான் தண்டிப்பேன். ஃபி துன்யா உள்ளாகிறா, துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் தண்டிப்பேன். ஒமாலகும் மின் நாசிரீன், அவங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிங்கிறான். பெரிய விளக்கம் கொடுக்க ஒரு தேவையில்லை. அதுக்கடுத்து அம்மல்லதீன் ஆமனும், யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, அமிலு சாலிஹாத்தி, நல்லறங்கள் செய்கிறார்களோ, போய் வஃபீகும் உயூரகும், அவங்களுடைய கூலியை அல்லாஹ் முழுமையாக வழங்குவான். ஒல்லாஹு லா யுஹிப்புல் ஆலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். அப்படிங்கிறது வரைக்கும் 57 வசனத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்போ இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு ஒரு ரமலான் முழுசும் வராது. இதுக்கப்புறம் ரமலான் வந்துடுது. ரமலானில் ரமலானில் நோன்பு வைத்துக்கொண்டு மற்ற இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால ரமலானில் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்ற காரணத்தினால இனிமேல் ரமலான் முடிந்து ஆரம்பிக்கும் பொழுது 58வது வசனம், ஆலை இம்ரானில் 58வது வசனத்திலிருந்து நம்ம தொடர வேண்டி இருக்கிறது. இது இந்த பாடத்தினுடைய இதுதான் கடைசி. அடுத்து அடுத்த ரமலானுக்கு பிறகு தான் அடுத்த பாடம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.